இந்த இடத்துல 2 விராமின் நின்றுச்சுங்க. ஒரு விராமின் உள்ளே ஓடிடுச்சு, இன்னொரு விராமின் அங்கே ஒன்று நின்றுச்சு. இப்போ இதில் வலையை கட்டி விட்டு உள்ளேருந்து கலக்கி வரும், விராமின் வரும். பெரிய பெரிய சிலேப்பிலாம் இந்த இடத்துல தெரியும், உங்களே தெரியும், வீடியோவில் பார்ப்பீங்க. பெரிய மீன்லாம் வந்து வலையில் மோதும் பாருங்கள். இப்போதைக்கு வலையை கட்டுறேன். இதை வந்து நேற்று நான் சுத்தம் பண்ணேன் மீன் பிடிக்கிறதுக்காண்டி. அந்த போது மீனெல்லாம் நேராக நம்ம வலை கட்டியிருக்க இடத்துக்கு தான் போகும். இங்கே நடு குறைக்கல ஒரு மீன் பள்ளத்தை வருங்க, இவ்வளோ அழகாக இருக்குன்னு. சுற்றி வர கருப்பு, நடுவில் ஊற்றி மண்ணை கிளச்சி ஒயிட் கலரில் ஒரு பெரிய வெள்ளம் போட்டிருக்கு. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரே மீன் தாங்க மாட்டியிருக்கு, அதுவும் ஜிலேபி மீன். ஆனால் விராமின் நிறையா கிடக்குதுங்க, எக்கச்சக்கமான விராமின் கிடக்குது. எல்லாம் இன்னொரு தந்தில் ஓடிடுச்சு. நாளைக்கு வந்து கட்டி பிடிக்க பார்ப்போம். ஒரே ஒரு ஜிலேபி, அது 3 வலையில் 5 விராமின் பார்த்தீங்க. எல்லாம் வேறு சந்தில் ஓடிடுச்சு. நாளைக்கு இங்கே வலையை கட்டி விட்டு அந்த சைடு விராமின் ஒன்று சைடும் வலையை கட்டினோம்னா விராமினை பிடிச்சிடலாம். இப்போதைக்கு இந்த மீன் எடுத்துகிட்டு போயிருக்கேன். 4 சைடு வலை கட்டியாச்சு. இந்த தொண்டு மாட்ட பாருங்கள், இதில் ஒரு வலை கட்டியிருக்கேன், அதை தாண்டி ஒரு வலை கட்டியிருக்கேன். மொத்தம் 4 வலை கட்டியிருக்கேன். இதுக்குள்ள போய் கலக்கணும்னா விராமின் இதில் வரும். இதில் வந்து இப்படியே இந்த வலைக்கு ஓடும், இல்லாட்டி இதில் ஓட பார்க்கும். இதில் வலை கிடக்குது, அப்படியே வர்ற மீன் அங்கே வலையில் தேங்கிக்கிறோம். தேங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு வலையை அடிச்சிட வேண்டியதாங்க. அடிச்சுட்டு உள்ளே கிடக்கிற மீன் தெரிய தண்ணிக்கு நல்லா தெரியும், பிடிச்சிடலாம். பெரிய ஜிலேபி விராமின்லாம் உள்ளே அந்த குறைகள் கிடக்குது, போய் கலக்கி தர போகிறேன். இந்த இடத்துல முறை கலக்கிருக்கு. கண்டிப்பாக அங்கே ஏதோ மீன் பதுங்கி கிடக்க வாய்ப்பு இருக்குங்க. பிராமினுங்க இருந்தாருங்க, பிராமினுங்க நடக்குதுங்க. என்னை சுற்றி வர வலையை கட்டிட்டு மீனை பிடிக்க வேண்டியதான். உள்ளே பதுங்கி கிடக்குது. ஒரு விராமினை மறைச்சாச்சிங்க. இந்த இடத்துல தான் கிடக்குது விராமின். கேமராவில் விராமின் வந்து தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. வெயிலுக்கு வந்து பாதியில் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல விராமின் பதுங்கி கிடக்குது. இதில் சுற்றி வர வலையை கட்டி போட்டு இந்த வலைக்கு கட்டணும்னா கண்டிப்பாக 2 வலையில் ஒரு வலையில் விராமின் மாட்டிடுங்க. விராமின் ஓடிச்சு அந்த சைடு. சார் பூண்டு முறை கலக்கியிருக்கா, இந்த இடத்துல முறை கலக்கிருக்கு. எப்படியோ பூண்டு ஓடிடுச்சு, இதை தாண்டி இன்னும் வரல. இதுக்குள்ள போய் கிடக்குதுங்க மீன். உள்ளே போயிட்டு அதில் பையன் கிடக்குது. சுற்றி வர வலையை கட்டியாச்சு. போய் கலைக்கு பார்ப்போம் மீன் மாட்டுதான் என்னன்னு. வலையில் போய் ஏதோ ஒரு மீன் மோதிட்டு வருதுங்க பாருங்க. எத்தஞ்சு ஜிலேபின்னு பாருங்க, செம்ம பெருசு. அங்கிட்டு போய் பாருங்க, சரியான கூட்டம். அங்கிட்டு வலை கட்டிட்டேன்,
அதோட வாய்ப்பு இல்லை. மீன் அடிச்சிச்சு அந்த இடத்துல, ஆனால் மீன் இருக்கான்னு தெரியலங்க. ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டதுக்கு ஒரு வழியாக பிடிச்சாச்சிங்க. யாருங்க சின்ன பிராமீன் 2 வலையிலும் சுற்றிக்கிட்டு மாட்டியிருக்கா. அங்கே ஏதோ ஒரு மீன் ஓடுது. அது கீழே பாருங்க கிடக்குது. எவ்வளோ நேரங்க அந்த மீனை பிடிக்கிறதுக்கு. கருவைக்கில் போய் பதுங்கிடுச்சு. கருவையெல்லாம் அடித்து உடச்சி அதுக்கப்புறம் கலக்கி எப்படியோ ஒரு வழியாக வந்து சுற்றிக்கிட்டு மாட்டிக்கிட்டாங்க. சுற்றிக்கிட்டு தான் கிடக்குது. ஒழுங்காக மாட்டலை. எடுத்துருவோம். இந்த பிராமீனை பிடிக்கிற கேப்பில் 2 பெரிய ஜிலேபி சரியான பெருசு, 3/4 கிலோ 1 கிலோ தேருங்க, ஓடிடுச்சு. அதை பிடிச்சிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். 2 வலையிலையும் கடிச்சிக்கிட்டு கிடக்குறா. பச்சைன்னு இருக்குது. செத்து போனாப்புல இருக்குது. ஒரு முண்டுன்னு தான் ஓடிடுங்க.